வழி தவறிய அவர்கள் எங்கே போக வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த பொழுது, விபரீத சூழல்களில, பட்டினியில, கவலையில, கண்ணீரில நான் கூட இருப்பேன் என்ற வாக்குறுதி தருகின்ற தரிசனம், அது இப்போ ஒரு கல்லல்ல, பசியாற்றுகின்ற அப்பமாக மாறியது. அவனுடைய கண்ணீரை துடைக்க வேண்டியது இந்த கரம் தான். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இன்று விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதற்கு பிறகு பரிசுத்த மாதா முதல் முறையாக இறங்கி வந்த, தரிசனம் கொடுத்த குறவிலங்காடு முத்தியம்மா, அதாவது குறவிலங்காடு தேசத்தில் காட்சியளித்த பாட்டியம்மா என்ற மாதாவை பற்றி தியானிப்போம். குறவிலங்காடு என்று சொல்லப்படுகிற தேசம் கேரளா மாநிலத்தில கோட்டயம் மாவட்டத்தில உள்ள ஒரு இடம்தான். விண்ணகத்திலிருந்து முதல் முறையாக தன் மக்களை சந்திக்க அன்னை கடந்து வந்தாள். குறவிலங்காடு தேசத்தில 105 ஆண்டுல ஒரு ஆலயம் நிறுவப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அற்புத தரிசனம் 335 ஆண்டில் தான் அன்னை அந்த இடத்தில காட்சி தந்தார். ஆடுகளை மேய்க்க சென்று கொண்டிருந்த ஒரு சில இடையர்களுக்கு வழி தவறினார்கள். அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று தெரியவில்லை. தைரியத்திற்காக கரங்களில் கற்களை எடுத்துக்கொண்டனர். ஏதாவது காட்டு விலங்குகள் தோற்கடிக்க வந்தால் இருக்கட்டும் ஒரு பலன் என்று சொல்லி கற்களை கரங்கள் எடுத்துக்கொண்டனர். வழி தவறிய அவர்கள் எங்கே போக வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த பொழுது, இதோ ஒரு மரத்தின் அடியில அன்னை ஒரு பாட்டியாக அழகான தோற்றத்தோட காட்சி அளித்தார். அப்பொழுது அவர்கள் கரங்களில் இருக்கிற கல்லை உற்று பார்த்தார். அது இப்போ ஒரு கல்லல்ல, பசியாற்றுகின்ற அப்பமாக மாறியது. அந்த இடைய ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருந்த அந்த இடையர்கள் அந்த அப்பத்தை அன்போடு உண்டார்கள். அன்னையின் அன்பு உணவு. பிறகு அன்னை அவர்களுக்காக ஒரு நீரூற்று காமிச்சு கொடுத்தாங்க. அந்த நீரூற்று அவர்கள் குடித்தனர். பிறகு அன்னை அந்த இடத்தில எனக்காக ஒரு ஆலயம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று அன்னை அவர்களிடம் விண்ணப்பித்தார். அது கேட்டார் போல குறவிலங்காடு தேசத்தில அன்னைக்காக ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. விபரீத சூழல்களில, பட்டினியில, கவலையில, கண்ணீரில நான் கூட இருப்பேன் என்ற வாக்குறுதி தருகின்ற தரிசனம் 16ஆம் நூற்றாண்டில் 40 அடி உயரமுள்ள கல் சிலுவை ஆலயத்துக்கு முன்னாடி நிறுவுவதற்காக அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அந்த தருணத்தில, அந்த நேரத்தில அன்னை அந்த கல் சிலுவையின் எடையை கம்மி பண்ணி கொடுத்து அந்த கல் சிலுவை ஆலயத்துக்கு முன் நிறுவ உதவி செய்தார். சுமக்க முடியாத பாரங்கள், தாங்க முடியாத சுமைகள் உன் வாழ்க்கையில வரலாம். எதுக்கு நீ தனியா கஷ்டப்படுறீங்க? விண்ணக தேவன் சிலுவையில் வைத்து எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, இதோ உன் மகன் யோவான் அவனுடைய வாழ்க்கையில மரணத்திற்கு இழுத்து செல்லுகின்ற சூழ்நிலைகள் வருகும் பொழுது அவனே தாங்க வேண்டியது இந்த கரம் தான். அவனுடைய கண்ணீரை துடைக்க வேண்டியது இந்த கரம் தான். அதனால் குறவிலங்காடு முத்தியம்மா, குறவிலங்காடு தாயார்
நமக்கு எடுத்து சொல்லுகின்ற மறையுண்மை எதுவென்று கேட்டால், உன் வாழ்க்கையில துயரங்களும் சங்கடங்களும் மரணத்துக்கு இழுத்து செல்லுகின்ற சூழ்நிலைகளும் வரும் பொழுது, தேவ அன்னையே எங்களுக்கு துணையாக வாரும் என்று அழுது புலம்புங்கள். அன்னை உன் குடும்பத்துக்கு வருவார். நீ ஆடு மேய்ச்சி நடக்கிற அந்த இடத்துக்கு வருவார். நீ தொழில் செய்கின்ற இடத்துக்கு வருவார். எல்லா இடங்களிலும் அவள் கடந்து வந்து நமது கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தை அபிஷேகம் உள்ளதாக மாற்றுவாள். ஒப்பு கொடுப்போம், கரைகளை கும்பிடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்த தேவ அன்னையை, சிலுவையின் கீழ் எங்களுக்கு தாயாக விண்ணக தேவனால் வழங்கப்பட்ட விண்ணக பரிசே, வாழ்க்கை பயணத்தில் முன்னேறும் பொழுது தோல்விகளும் மரணத்தின் சூழ்நிலைகளும் எங்கள் வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது, மாதாவே உமது கரம் பிடித்து இயேசுவே அருகில் கடந்து செல்ல கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாற எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.